பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்று காலை நடக்கிறதான விமன்ஸ் பிரேயருக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் இந்த மாதத்துடைய இந்த புதன்கிழமையில் வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் வாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாரால் வர முடியுமோ சரியாக 10:30 12 o'clock நடக்கிற அந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமில்லை, ஃப்ரைடே நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. சண்டே நமக்கு 4 ஆராதனை இருக்கிறது. ஸோ இது ஃபஸ்ட்டு வீக்காக இருக்கிறனால நம்ம எல்லாருக்கும் கம்யூனியன் சண்டேவாக இருக்கும். அதில் திருவிருந்து ஆராதனையாக இந்த வாரம் இருக்கும். எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோசுவா புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 21 verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த புதிய மாதத்தில் உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன செய்வன்னு சொன்னாரோ, அது சரீர பிரகாரமாக சுகமாக இருக்கலாம், நன்மைகளாக இருக்கலாம், உயர்வுகளாக இருக்கலாம், எது வேண்டாமல் இருக்கலாம். உங்களை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். எதுவுமே தவறி போகாது, மிஸ் ஆகாது. டார்கெட் மிஸ் ஆகாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்கள் கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் கர்த்தர் அதை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. எல்லாம் நிறைவேறிட்டு. உங்களை குறித்து என்ன சொன்னாரோ, உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் வேலையை குறித்து, ஊழியத்தை குறித்து என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாம் நிறைவேறும். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, என்னால் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே நீ சொன்ன ஒரு வார்த்தைகள் தவறி போவதில்லை. நிச்சயமாகவே நீ சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த நாளிலே வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் அவர்களை கொண்டு என்ன சொன்னீரோ எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லத்தக்கதாக இந்த மாதம் எல்லாம் நிறைவேறுதலை ஒரு கம்ப்ளீஷனை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் நார்மல் என்று வருவதாக, எல்லா பலவீனத்தின் நாவிலே நசரண இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த மாதம் அவங்க வாங்குகிற எல்லா சம்பளங்களை ஆசீர்வதிங்க. அதில் ஒரு வீண் செலவுகள் வரவே கூடாது. ஆண்டவரே, இந்த மாதத்தில் அந்த பிள்ளைகள் குறைவில்லாமல் ஆண்டவரே நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் எல்லா தேவைகளை சந்திங்க. அந்த வீட்டில் அப்பத்துக்கும், தண்ணீருக்கும், எண்ணெய்க்கும், மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இந்த மாதம் அவள் கட்ட வேண்டிய எல்லா வாடகை கட்ட உதவி செய்யுங்க. ஆண்டவர் லீஸுக்கு ஆண்டவரே செல்லணும்னா லீஸான பணத்தை கொடுங்க. ஆண்டவரே, வர வேண்டிய எல்லா பணங்கள் வரட்டும். நிலத்தை வாங்குவதற்கான எல்லா தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, பில்டிங் கட்ட எல்லா தேவைகளை சந்திங்க. பிஸ்னஸோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை சந்திங்க. ஆண்டவர் விசேஷமாக இந்த மாதம் எல்லாம் நிறைவேறுகிறத அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. வெளிநாடு போக இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். விசா இப்பொழுது அவங்க கையில் கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஃப்ளைட் டிக்கெட் கட்டுவதற்கான எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. இந்த நாளிலே அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வழிவாசலை திறந்து கொடுங்க. எல்லா கோர்ட்டு கேஸ் எல்லாம் மறைந்து போகட்டும். இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா கோர்ட்டு கேஸ் ஆண்டவரே ரத்தத்தில் தெளிக்கிறேன். எல்லாம் பிள்ளைகளுக்கு சாதகமாய் வருவதாக, எல்லா பிள்ளைகளுக்கு ஆளாகத்தாவே நேர்த்தியான வழியில் நீ நடத்துங்கப்பா. குடும்பத்திற்கு எல்லா சமாதான கேடுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நீரே காத்துக்கொள்ளுங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. அது சிறு வியாபாரமோ பெரிய வியாபாரமோ எல்லா வியாபாரங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. அவருடைய சபைகளிலே கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, சால்வேஷன் டிவி எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். இந்த மாதத்துடைய எல்லா தேவைகளை சந்திங்க. ஊழிய தேவைகளை சந்திங்க. எல்லா சபையோட வாடகை தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, சுவிசேஷ தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, சால்வேஷன் டிவி எடுத்து செல்ல காரியங்களை, சேட்டலைட் தேவைகள், ஆண்டவரே அதில் இருக்கிற எல்லா தடைகள், ஆண்டவரே டிஸ்ட்ரிபியூஷன் தேவைகள், எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புங்க. இந்த மாதத்திலே கர்த்தாவே, இந்த ஊழியத்தை கர்த்தாவே காணிக்கைகளாலும் தசபாகளாலும் யாரெல்லாம் தாங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. கடந்த மாதத்தில் தாங்கினவர்களே ஆண்டவரே நிறைவாய் நடத்துங்க. இந்த மாதத்தில் அநேகரை எழுப்புங்கப்பா. அநேகர் எழும்பட்டும். இந்த ஊழியத்தின் மேல் ஒரு பற்றை கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மேல் ஒரு வாஞ்சியை கொடுங்க. அவர்களையும் இணைந்து செயல்பட உதவி செய்யப்பா. படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானம், நல்ல சுக பலனை கொடுங்க. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் அந்த தடையெல்லாம் நீக்குங்கப்பா. நல்ல உயர்வுகளை பார்க்க செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. வயதானவர்களுக்கு நல்ல பலனை கொடுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள் எல்லா சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். ஆராதனைக்கு வரட்டும். அவர்களை பலப்படுத்துவீராக. இந்த மாதம் அநேக கர்த்தாவே ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கூட்டம் கூட்டமாய் வரட்டும்.
ஞானஸ்நானத்துக்கு அநேகர் ஒப்பு கொடுக்கட்டும். சபையில் இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் ஆராதனையில் பெருகட்டும் அப்பா. அப்படியா இந்த மாதத்தில் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. சபை விசுவாசிகள் தொடர்ந்து கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே கத்த தொடர்ந்து ஆவியில் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. இந்த மாதம் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை பார்க்க உதவி செய்யுங்க. நீரே கொண்டு வழி நடத்துங்க. சால்வேஷன் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எஸ்தர் பிரேயர் ஹவுஸில் இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்று நடக்கிற உமன்ஸ் பிரேயரில் வந்து பங்கு பெறுங்கள். இந்த மாத நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அது நிறைவேறுகிற நாள் இந்த நாட்கள் இருக்கிறது. தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.